ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2025 ஆண்டு ஆண்டவராகிய தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நான் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆண்டுக்காக ஜெபித்த பொழுது சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதில் ஆண்டவர் அந்த கடைசி பகுதியில் என்ன சொல்லுகிறார்? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னார். இரட்டிப்பாய் தேவன் இந்த வருஷம் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறபடினால் ஒவ்வொரு நாளும் இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான சமாதானம், சரீர சுகம், தேவ சமாதானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வரங்கள் இரட்டிப்பாய் உங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, யோபு உபத்திரவத்தில் இருந்த பொழுது அவனை விசாரிக்க வந்தவர்கள் தலையை குலுக்கி உதட்டை பிடுக்கி சென்று போனார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த பொழுது நண்பர்கள் வந்து அவனுடைய காரியங்களை விசாரித்து மனஸ்தாபப்பட்டு அவனுக்கு பொன்னுடைமைகளையும் நகைகளையும் பரிசாக கொடுத்து வாழ்த்தி சென்றார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்கள் நண்பர்கள் உங்களை வாழ்த்த வருவார்கள். உங்களை தூக்கி எறிந்தவர்கள், அற்பமாய் எண்ணினவர்கள் பொன்னையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து கொடுத்து உங்களை வாழ்த்துவார்கள். இந்த ஆண்டு தேவனை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் அருளாளர் இயேசு அப்படியே செய்ய போகிறார். என் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே அவர் பிறந்து மாட்டுத் தொழுவத்தின் முன்னணியிலே கிடத்தப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கவில்லை, அவர் மாட்டுத் தொழுவத்தின் முன்னணியிலே படுக்க வைத்திருந்தார்கள். அப்பொழுது ஆட்டிடையர்களும் சாஸ்திரிகளும் அவரை காணும்படி போனார்கள். யார் இந்த சாஸ்திரிகள்? இந்த சாஸ்திரிகள் என்பதின் மூல பொருள் மாகோய் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாகோய் என்கிற வார்த்தையிலிருந்து மந்திரவாதிகள் என்ற பொருள்படும். இவர்கள் பின் நாட்களில் மாஜிசியஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையான அன்புக்குரியவர்களே, அவர்கள் வந்து ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுத்தார்கள். எதை கொடுத்தார்கள்? பொன்னுடைமைகளை கொடுத்தார்கள். ஆட்டிடையர்கள் வெள்ளைப்போளத்தையும் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான பேர் அவரை பார்க்க போயிருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆகவே எனக்கு அருமையான அன்புக்குரியவர்களே, உங்கள் மீது நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து இயேசு வரும் பொழுது உங்களை தேடி வருகிறவர்கள் சும்மா வரமாட்டார்கள். ஆசீர்வாதத்தோடு உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் எங்கிருந்து வேண்டுமானாலும் மந்திரவாதிகளை அழைத்து வருவார், சோசியர்களை அழைத்து வருவார். ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை கூட கர்த்தர் அழைத்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். பிலிப்பு பிரசங்கம் பண்ணின பொழுது மாந்திரிக வல்லமை செய்து கொண்டிருந்த சீமோன் அவனுக்கு பொன்னுடைமைகளை கொண்டு வந்து காணிக்கை கொடுத்து அவரிடத்தில் விசுவாசித்தான், இயேசுவை விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். இந்த வருஷம் கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபை ஆண்டவர் 2 விதமான பரிகாரத்தோடு ஆசீர்வதித்தது போல கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். யோசேப்பு தன் தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரனாகிய பென்யமீனுக்கு 5 மடங்கு ஆகாரத்தை கொடுத்து அவரை திருப்திப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 43-34வது வசனத்திலே தன்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்த பென்யமீன் சகோதரனுக்கு பாக்கியுள்ள சகோதரர்களை விட 5 மடங்கு கொடுத்தானாம். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவின் பிள்ளையாக, உண்மையான பிள்ளைகளாக மாறுவீர்களானால் 2 மடங்கல்ல 5 மடங்காய் என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தேவனை அறியாதவர்கள்
ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற மானுஷிக ஆவிகள் இந்த வருடம் அவர்கள் பேர் இல்லாதபடி புழுதியில் எழுதப்பட்டு போகும். புழுதியில் எழுதப்பட்டு போகும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்துல உங்களை 2 மடங்கல்ல 5 மடங்காய் ஆசீர்வதிக்க போகிறார். இரட்டிப்பான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் பெருகும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஒரு நிமிடம் ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பல மடங்கு இறங்கட்டும் in the name of Jesus. யோசேப்பு தன்னுடைய தாயின் வயிற்றில் பிறந்த சகோதரனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை 5 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பினார் என்றால், பரலோகத்தில் இருக்கிற தெய்வம், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமான தெய்வமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், கனத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.